ப்ரோ, என் சேனல்ல வாட்ச் ஹவர்ஸ்லாம் ஏன் கம்மியாகுது? நான் முன்னாடி போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நல்லா வியூஸ் போயிருந்துச்சு. ஆனா இப்ப வியூஸே போக மாட்டேங்குதே ஏன்? அப்படின்னு நான் நேத்து போட்ட கம்யூனிட்டி போஸ்ட்ல நெறைய பேர் உங்களுடைய டவுட்ஸ என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதுல டாப் 5 டவுட்ஸுக்கு நான் இப்போ உங்களுக்காக ஸ்பெஷலா ஆன்சர் பண்ண போறேன். ஒவ்வொரு டவுட்ஸையுமே என்னோட சிஸ்டர் வாசிச்சு காமிப்பாங்க. நான் அத கேட்டு சிம்பிளிஃபைடா ஆன்சர் பண்றேன். மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டவுட். ப்ரோ 90 ஆர் 365 டேஸ்க்குள்ள மானிட்டைசேஷன் ஆகலைன்னா யூடியூப்ல இருந்து மணி ஏர்ன் பண்ண முடியாதா? 90 டேஸ் ஆர் 365 டேஸ் அப்படின்றது யூடியூப் நமக்காக தர்ற கிரைட்டீரியா மாதிரி. அதுக்குள்ள நம்ம ஷார்ட்ஸ்ல அவங்க சொல்ற மாதிரி 3 மில்லியன் வியூஸ் ஆர் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றத ஏதாவது ஒன்று கெயின் பண்ணாலுமே நம்ம மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் கேட்ட டவுட் என்னன்னா, ப்ரோ அப்போ 90 ஆர் 365 டேஸுக்குள்ள மானிட்டைசேஷன் கிடைக்கலனா மணி ஏர்ன் பண்ண முடியாதானா? முடியும். எப்படின்னா, இது வந்து நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. 365 ஆர் 90 டேஸ். ஸோ நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணி 365 ஆர் 90 டேஸுக்குள்ள இந்த கிரைட்டீரியாவை உங்களால ரீச் பண்ண முடியலைன்னா பரவாயில்ல. அடுத்த 90 ஆர் 365 டேஸுக்குள்ள நீங்க இந்த கிரைட்டீரியாவை ரீச் பண்ணீங்கன்னா அப்போ கூட மானிட்டைசேஷன் நீங்க பண்ணலாம். அதுல இருந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வரைக்கும் உங்களுக்கு 365 90 டேஸோ முடிஞ்சிருச்சு. நீங்க ப்ளஸ் 5 டேஸ் அப்படின்றதுக்கு போய்க்கிட்டீங்க அப்படின்னா பேக்ல இருக்கிற 5 டேஸ் அப்படின்றது மைனஸ் ஆயிரும். ஸோ அந்த டேட் கவுண்ட்டுன்றது உங்களுக்கு இங்க இருந்து நீங்க இப்போ என்ன டேட்ல இருக்கீங்களோ அது வரைக்கும் கவுண்ட் ஆகும். இந்த மாதிரி 10 டேஸ் 20 டேஸ்னு போனாலுமே பேக்ல இருக்க டேஸ் மைனஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த டேட்ல இருந்து நீங்க இந்த கிரைட்டீரியாவை இந்த டேஸுக்குள்ள ரீச் பண்ணீங்கன்னா அப்ப கூட உங்களால மணி ஏர்ன் பண்ண முடியும் த்ரூ மானிட்டைசேஷன் மூலியமா. இப்போ ரெண்டாவது டவுட். வாட்ச் ஹவர்ஸ் ஏன் கம்மியாகுது ப்ரோ? பேசிக்கா ஒரு 6 காரணங்கள்னால உங்க சேனல்ல யூடியூப் ஸ்டுடியோல பார்க்கும்போது வாட்ச் ஹவர்ஸ் கம்மியா காட்டலாம். அதுல ஃபர்ஸ்ட் ரீசன், உங்க வீடியோ நீங்க போட்ட பழைய வீடியோக்கு மேபி ஸ்ட்ரைக் வந்து அந்த வீடியோ டெலீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ மூலியமா வந்த வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு மைனஸ் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் ரீசனா வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாகும். ரெண்டாவது ரீசன், பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். உங்களுடைய யூடியூப் சேனல்ல நீங்க என்னதான் எஃபோர்ட் போட்டாலும் ஏன் சேனல் வந்து க்ரோவே ஆக மாட்டேங்குது தெரியுமா? உங்களுடைய சேனல் இது, ஆடியன்ஸ் இங்க இருக்காங்க. நிறைய ஆடியன்ஸ் உங்க சேனல்ல பிடிச்சவங்க, நீங்க போடுற கண்டென்ட்டை இன்ட்ரெஸ்டா காட்டி பார்க்குறவங்க எல்லாருமே இங்க இருக்காங்க. ஆனா உங்களுடைய வீடியோவை இந்த ஆடியன்ஸுக்கு எப்படி பார்க்க வைக்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜியே தெரியாம நீங்க இந்த வட்டத்துக்கு மேலேயே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் உங்க சேனல்ல என்னதான் பண்ணாலுமே இன்டெப்த்தான கோர் ஆடியன்ஸை கெயின் பண்ண முடியல. இப்படிப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல நான் சூப்பரா பிகினர் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதனால நிறைய யூடியூப் பிகினர்ஸ் என்கிட்ட பர்சனலாவே வாட்ஸ்அப்ல, ப்ரோ நீங்க சொல்ற மெத்தட்ஸை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கன்சிஸ்டண்டா வீடியோ போடும்போது கொஞ்சம் கொஞ்சமா என் சேனல் ஃபாஸ்டாவே க்ரோ ஆகுது ப்ரோன்றத என்கிட்ட வாட்ஸ்அப்ல ரொம்பவே ஹாப்பியா சொல்றாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி இன்டெப்த்தான ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணிட்டு உங்க சேனலை கொஞ்சமாவது ஃபாஸ்டா க்ரோ பண்ணணும் இப்போதுல இருந்தே அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமா நீங்களும் இப்பவே காண்டாக்ட் பண்ணுங்க. மேபி பழைய வீடியோவை நீங்களே வந்து இல்லப்பா இந்த வீடியோ நல்லாவே இல்லை நான் டெலீட் பண்ண போறேன் அப்படின்னு டெலீட் பண்ணீங்கனாலுமே அந்த வீடியோல உள்ள வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது மைனஸ் ஆகும். உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் டிக்ரீஸ் ஆகும். பேசிக்கா ஸ்ட்ரைக் வந்தா கம்மி ஆகுமே தவிர காப்பிரைட் ஒரு வீடியோக்கு வந்துச்சு அப்படின்னா
வாட்ச் ஹவர்ஸ் எந்த வகையிலயுமே கம்மியாகாது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3வது, 4வது, 5வது காரணம் வந்து பேசிக்கா பிரைவேட், அன்லிஸ்டட் வீடியோ அல்லது இல்லீகலா பாட்ட வச்சு நீங்க வியூஸ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது மூலியமா வர வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு YouTubeல ஆட் ஆகாது. ஸோ உங்களுக்கு இப்போ 5 ரீசன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. 6வது ரீசன் டேஸ் கவுண்ட் அப்படின்றதுனால வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாகிற மாரி யூடியூப் ஸ்டுடியோல தெரியும். ஆனா கம்மி ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் ஹவர்ஸ் உங்க சேனலுக்குள்ள தான் இருக்கும். இந்த 6வது விஷயம் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனா போகும். பட் கரெக்ட்டா கவனிச்சு பாருங்க. இப்போ அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றத நீங்க எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, யூடியூப் ஸ்டுடியோல பேசிக்கா ஒண்ணு ஹோம் பேஜ்ல லாஸ்ட் 28 டேஸ் அப்படின்ற வாட்ச் ஹவர்ஸ் இங்க ஷோ பண்ணுவாங்க. இல்லனா யூடியூப் ஸ்டுடியோ அப்ளிகேஷன்லயே ஏர்ன் டேப் அப்படின்னு இருக்கும். அங்க வந்து வாட்ச் ஹவர்ஸ் லாஸ்ட் 365 டேஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படின்றத ஷோ பண்ணுவாங்க. கரெக்ட்டா கவனிச்சுக்கோங்க. ஹோம் பேஜ்ல பார்க்கும்போது 28 டேஸ், ஏர்ன் பேஜ்ல பார்க்கும்போது 365 டேஸ்க்கு தான் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கவுண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்னைக்கு பார்க்குறீங்க. உங்களுக்கு 500 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது 365 டேஸ்ல இருக்கு. அதுவே நாளைக்கு பார்க்கும்போது அது 400ஆ கம்மியா இருந்தாலோ, அல்லது இந்த 28 டேஸ் அப்படின்றத பார்க்கும்போது, இன்னைக்கு உங்களுக்கு 50யும் நாளைக்கு பார்க்கும்போது 40 அப்படின்ற மாரி கம்மியா இருந்தாலோ, அதுக்கு ரீசன் ஒண்ணே ஒண்ணு தான். நீங்க ஜஸ்ட் ஒரு சிம்பிளான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது வந்து 28 டேஸ். ஓகேங்களா? ஸோ ஜான் 1ல இருந்து ஜான் 28 இங்க நீங்க 28வது நாள்ல நிக்கும்போது, உங்களுக்கு லாஸ்ட் 28 டேஸ்ல எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் இருக்கு அப்படின்றத இங்க ஷோ பண்ணுவாங்க. மேபி அப்போ உங்களுக்கு 50 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது 28 டேஸ்ல இருந்திருக்கலாம். இப்போ நீங்க ஃபெப் 1 அப்படின்னு போறீங்க. அப்போ ஃபெப் 1ல இருந்து தான் உங்களுக்கு பேக் சைட்ல 28 டேஸ் அப்படின்றது கவுண்ட் ஆகும். மேபி நீங்க இந்த இடைப்பட்ட கேப்ல வீடியோஸ் கம்மியா போட்டோ, இல்ல வியூஸ் வந்து கம்மியா போயிருக்கு அப்படின்னாலுமே, இந்த லாஸ்ட் 28 டேஸ விட ஃபெப் 1ல இருந்து பேக் சைட்ல பார்க்கும்போது, இந்த 28 டேஸுக்கு மேபி வாட்ச் ஹவர்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா, இங்க 50யா இருந்தது 40யா மாறும். பிகாஸ் நீங்க இப்போ என்ன டேட்ல இருக்கீங்களோ, அதிலிருந்து பேக் சைட்ல 28 டேஸுக்கு கவுண்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா ஹோல் வாட்ச் ஹவர்ஸ் 50 + 40 90 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது உங்க சேனலுக்குள்ள தான் இருக்கு. எங்கேயுமே போகல. பட் டேஸ் கவுண்ட்ல பார்க்கும்போது அது கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். இதே கால்குலேஷன் தான் 365 டேஸுக்குமே. இங்கேருந்து 365 டேஸ்ன்னு பார்க்கும்போது எவ்வளவு இருக்கு? மேபி நீங்க முன்னாடி 1 நாள், 2 நாள்னு போறீங்க. ஃபார்வர்டா அப்படின்னா, பேக் சைட்ல அந்த ஒரு 2 நாள் அப்படின்றது மைனஸ் ஆகும். அப்போ ஃபார்வர்டா போட 2 நாள்ல உங்களுக்கு 5 ஹவர்ஸ் கெயின் ஆகுது. ஆனா பேக்வர்டா போன இந்த 2 டேஸ்ல உங்களுக்கு 10 வாட்ச் ஹவர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னா, 10 - 5 5 வாட்ச் ஹவர்ஸ் கம்மியா தான் இந்த 365 டேஸ்ல உங்களுக்கு காமிக்கும். சிம்பிள். புரிஞ்சுச்சா? இப்போ 3வது டவுட். ப்ரோ, மை சேனல்ல ஃபர்ஸ்ட்டெல்லாம் போட்ட ஷார்ட்ஸுக்கு 480 வியூஸ் போச்சு. பட் இப்ப போடுற ஷார்ட்ஸுக்கு 100 வியூஸ் போனாலே பெரிய விஷயமா இருக்கு. ஏன் ப்ரோ அது? உங்களுடைய சேனல் வந்து ரொம்ப புதுசா இருக்கும்போது, நீங்க ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. அதுக்கு நல்ல வியூஸ் போயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? யூடியூபோட அல்கோரிதம் உங்க சேனல் ரொம்ப புதுசுன்றதுனால, இந்த வீடியோ யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நெறைய ஆடியன்ஸ் கிட்ட உங்க வீடியோவ ரெக்கமெண்டேஷனா கொண்டு போயிருக்கு. இதுக்கு பேரு சீட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து உங்களுக்கு அந்த ஆடியன்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்காங்க, ரெக்கமெண்டேஷன் அதிகமா இருக்குன்றதுனால, மேபி 400 ஆர் 500 பிளஸ் வியூஸ் இனிஷியலா போயிருக்கும்.
ஆனா அதுக்கப்புறமா நீங்க யூடியூபோட ஷார்ட்ஸ பத்தி சரியா புரிஞ்சுக்காம, இந்த பர்ட்டிகுலர் ஆடியன்ஸுக்கு என்னென்ன வீடியோ பிடிக்கும்னு தெரியாம, நீங்க ரேண்டமான வீடியோஸ் போட்டா, யூடியூப் அல்காரிதம் இந்த ஆடியன்ஸ்க்கு கொண்டு போகும்போது, அவங்க யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க. அப்போ ஆரம்பத்துல 500 வியூஸ் போயிட்டு இருந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோக்கு, இப்போ போடுற ஷார்ட்ஸ் வீடியோக்கு 100 வியூஸ் தான் போகுது அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸை இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்றாங்கன்றதுனால, இந்த ஷார்ட்ஸ் வீடியோ புது புது ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டேஷனே ஆக மாட்டேங்குது. இதுதான் மெயினான ப்ராப்ளம். ஸோ, உங்க சேனல்ல எந்த வீடியோ போட்டாலுமே, உங்களால அந்த கான்செப்ட்ட பேஸ் பண்ணி ஒரு 50+ வீடியோவ கன்டினியூவா போட முடியும். அதே நீச்ல அப்படின்னா மட்டும் அந்த வீடியோவ போட ட்ரை பண்ணுங்க. இப்போ 4வது கொஸ்டின். அண்ணா எனக்கு கிராஃப்ட் செய்ய ரொம்ப பிடிக்கும். நான் வீடியோ போட்டா வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் வருமா அண்ணா? இந்த டவுட் இவங்களுக்கு மட்டும் இல்ல. இந்த வீடியோ பார்க்குற நெறைய பேருக்கு இருக்கும். ப்ரோ எனக்கு கிராஃப்ட் செய்ய தெரியும். ப்ரோ எனக்கு வந்து கேக் பண்ண தெரியும். எனக்கு ஸ்டிச்சிங் பண்ண தெரியும். எனக்கு பைக் ஓட்ட தெரியும். என்னால விளாக் அப்படின்ற கன்டென்ட்ட மேக் பண்ண முடியும். பட் இந்த மாரி என்னுடைய ஹாபிய பேஸ் பண்ணி, என்னுடைய வொர்க்க பேஸ் பண்ணி நான் வீடியோ போட்டேன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸ் ஏறுவாங்களான்னா, ஒரு சின்ன விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்க சேனல் கம்ப்ளீட்டா குரோவே ஆகாது. என்னது அது? நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன். அத நீங்க ஃபார்மேட்டா மாத்தாம YouTubeல வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வியூஸ்ன்றத நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. அப்போ ஃபார்மேட்னா என்னது? சேலஞ்ச் வீடியோ, விளாக் வீடியோ, இன்டர்வியூ, டுட்டோரியல் இது எல்லாமே தான் ஃபார்மேட். உங்கள்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ, அத எடுத்து இதுல என்ன விஷயத்துல நம்ம ஃபார்மேட்டா மேட்ச் பண்ணி வீடியோ போட்டோம்னா, கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றத இன்ஃபர்மேஷன ஃபார்மேட்டா மாத்திட்டு, அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணீங்கன்னா, அந்த வீடியோ பார்க்குற ஆடியன்ஸ் அந்த வீடியோவ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பார்ப்பாங்க. அப்ப YouTube அல்காரிதமுமே நெறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனா கொண்டு போகும். நான் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். இப்போ உங்களால கேக் பண்ண முடியும். வீட்ல கேக் செய்ய தெரியும் அப்படின்னா, இத எப்படி ஃபார்மேட்டா மாத்துறது? ஒரு சேலஞ்ச் ஃபார்மேட்டா மாத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கிளையன்ட்டுக்கு 2 கிளையன்ட்டுக்கு நான் வெறும் 10 மினிட்ஸ்ல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கேக் வந்து மேக் பண்ண போறேன். இது என்னால முடியுமான்னு பார்ப்போம் வாங்க. அப்படின்ற மாரி டைட்டில்ல, தம்ப்நெயில்லயுமே ஒரு நார்மல் ஈவென்ட்ட சேலஞ்ச் மாரி மாத்திட்டு, அந்த வீடியோ போஸ்ட் பண்ணீங்கன்னா, அதுதான் ஒரு கியூரியாசிட்டிய ரைஸ் பண்ணும். உங்களுக்கு வியூஸ தேடி குடுக்கும். இப்போ 5வது கொஸ்டின். மை சேனல்ல மானிடைசேஷன், வாட்ச் பேஜ், ஆட்ஸ், டர்ன் ஆன் பட்டன் ஷோ ஆக மாட்டேங்குது. ஏன் ப்ரோ? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். பேசிக்கா மானிடைசேஷன் ஒரு யூடியூப் சேனலுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணியோ, இல்ல மொபைல்ல குரோம்ல டெஸ்க்டாப் மோட்ல போய்க்கிட்டோ, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஏர்ன் டேப்ல போயிட்டு, வாட்ச் பேஜ் அப்படின்ற மாரி மேல வந்து ஒரு டேப் இருக்கும். வாட்ச் பேஜ் ஆட்ஸ், ஷார்ட்ஸ் ஃபீட் ஆட்ஸ் அப்படின்னு நெறைய டேப் இருக்கும். அந்த டேப் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு சில அக்ரீமெண்ட் மாரி அத படிச்சு பார்த்துட்டு டிக் பண்ணுங்க. அப்பதான் நீங்க இந்த ஆட வந்து உங்க சேனல்ல ப்ளே பண்ண வைக்க முடியும். டர்ன் ஆன் பட்டன் வரும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வாட்ச் பேஜ் டேப கிளிக் பண்ணிட்டு, அதுல வர்ற டீட்டெயில்ஸ படிச்சு பார்த்துட்டு, ஓகேன்னு குடுத்து, அத நீங்க முதல்ல எனேபிள் பண்ணா தான், உங்களால நீங்க போடுற லாங் வீடியோல வாட்ச் பேஜ் ஆட்ஸ் பட்டன டர்ன் ஆன் பண்ண முடியும். அதே மாரி தான் ஷார்ட்ஸுக்கும். ஷார்ட்ஸ் டேப வந்து ஏர்ன் பேஜ்ல போய் கிளிக் பண்ணிட்டு, அந்த டீட்டெயில்ஸ படிச்சு பார்த்து, அத டிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் நீங்க போடுற வீடியோக்கு மணி ஏர்ன் பண்ற மாரி வாட்ச் பேஜ் ஆட்ஸ் பட்டன், ஷார்ட்ஸ் ஃபீட்ஸ் ஆட் பட்டன்லாம் வரும். அத நீங்க எனேபிள் பண்ணி வச்சுட்டா, உங்களுக்கு ரெவென்யூ ஜெனரேட் ஆகும்.